இன்னொருத்தர் ராஜினாமா பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த அடிப்படையில் போகும்போது இது 7ஆ மாறுது. அடுத்து ஒரு வேளை சிவி சண்முகமோ இல்லை வேறு யாரோ மொத்தமாக வரும்பொழுது ஒரு 10 வரைக்கும் வரலாம். அப்போ எத்தனை தொகுதி வந்தாலும் நாம் தமிழர் கட்சி இந்த இடைத்தேர்தலில் போட்டி போடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த இடைத்தேர்தலில் யார் வேட்பாளர் என்பதை நாம் தமிழர் கட்சி ஒரு பொதுக்குழு கூட்டி அதை அறிவிக்கும். அதுதான் சரியானது. அதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக அது இந்த அறிவிப்பு கிடையாது. இது ஊடகங்கள் ஏதோ ஒரு கருத்து பரிமாற சொல்கிறாங்க. ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் இந்த களத்தில் நிற்கணும் அப்படிங்கிறத பரவலாக கட்சிக்காரங்க, நாம் தமிழர் கட்சியில் கொடுக்க முடியுங்க, பொதுவான மக்கள் எல்லாருமே விரும்புகிறாங்க. ஏன் விரும்புகிறாங்க அப்படிங்கிற காரணம் இருக்குல்ல. இப்போ தான் தேர்தல் முடிஞ்சிருக்கு. நாம் தமிழர் கட்சி 8.2லேருந்து 4 விழுக்காடாக மாறி இருக்கு. அண்ணன் சீமான் அவர்கள் நின்ற சொந்த தொகுதியிலேயே 30,000 வாக்குகள் தான் வாங்கியிருக்காரு, டெபாசிட்டே வாங்கலை. அப்போ எப்படி மக்கள் அவரை நிற்கணும் ஆசைப்படுறாங்க? அவர் நிற்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா இந்த தேர்தலே ஓட்ட போட்டிருப்பாங்கல்ல. எதுக்கு ஒரு தேர்தல் முடிஞ்சு 1.5 மாதத்தில் சீமானவர்களை தேட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பரவலான மக்கள்கிட்ட பேசும்போது யாருமே சீமானவர்களை வெறுத்தோ சீமானவர்களை குரல் பிடிக்கலன்னோ நாம் தமிழர் கட்சி வெறுத்தோ ஓட்டு போடாமல் இல்லை. இந்த முறை திமுக வேணா இவருக்கு ஓட்டு போடுவோம், இவர் ஒரு மாஸ் லீடராக இருக்காரு, ஒரு மாஸ் இருக்குது, மாஸ் லீடர் இல்லை மாஸாக இருக்காரு, யார் விஜய் அவர்கள் புதுசாக இருக்காரு, நீ வந்திருக்காரு அப்படின்னு ஓட்டு போடுறாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய ஐடியாலஜி, கொள்கை, கோட்பாடு, தத்துவம் பிடிக்காம யாரும் ஓட்டு போட்டு புறக்கணிக்கல. கண்டிப்பாக திமுகவை இல்லை அதிமுகவை புறக்கணிச்சிருக்காங்க. பெரிய அளவில் ஓட்டு போட்டிருந்தாலும் கூட பல தொகுதியில் புறக்கணிச்சிருக்காங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை புறக்கணிப்பு செய்யலை. நாம் தமிழர் கட்சி ஒருவேளை ஓட்டு போட்டு ஜெயிக்காமல் போயிடுச்சுன்னா இந்த ஓட்டு திமுகவுக்கு போயிடுமோ, இந்த ஓட்டு வேறு யாருக்கா போயிடுமோ அப்படிங்கிற அச்சத்திலையும் பயத்திலையும் அது ஒரு புரபகண்டாவாக வச்சு வேலை செஞ்சாங்க. அந்த அடிப்படையில் இதாக இருக்காங்க. ஆனால் இந்த சட்டமன்றம் உருவான பிறகு இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த அமைச்சர் பெருமக்கள், நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர், இவங்க எல்லாம் இந்த ஆக்ஷனை பார்க்கும்போது மக்களுக்கு ஒரு வெறுப்பு வருது. சட்டமன்றத்தில் ஓங்கி ஒழிக்கக்கூடிய குரல் இல்லாமல் போயிடுச்சு. சட்டமன்றத்தில் இந்த அட்டகாசங்களை இந்த மாதிரி நான் ஒரு ஆக்ஷன் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்குறதும், எங்கே உங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்கும்போதும் எதிர்த்து குரல் எழுப்பக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடின்னு சொல்லிட்டு இப்போ 5 ஏக்கருக்கு கீழே இருந்தால் 50,000 தள்ளுபடி, 75,000 தள்ளுபடி, 1,00,000க்கு 5,000 தள்ளுபடி, சிறு குறுன்னு பிரித்து தள்ளுபடி இப்படின்னு ஏமாற்றக்கூடிய இந்த மோசடித்தனத்தை கேள்வி கேட்க சரியான ஆள் வேணும். தாவேகா தலைவர் விஜய் அவர்களும் A4 சீட்டு